ஓடிடிகள்ல மர்மம் மற்றும் கிரைம் த்ரில்லர் திரைப்படங்களோட புகழ் அதிகரிச்சுட்டு தான் வருது. இளைஞர்கள் இது மாதிரியான திரைப்படங்களையும் வெப் தொடர்களையும் பார்க்கறதுக்கு விரும்புறாங்க. இந்த வரிசையில சமீப காலமா இது மாதிரியான படங்கள் அதிக அளவுல வெளிவந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி அற்புதமான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கொலை மர்மம், கிரைம் த்ரில்லர் போன்ற திரைப்படங்கள் மற்றும் வெப் சீரிஸ்களை விரும்புவோருக்கு இந்த வெப் சீரிஸ் ரொம்பவே பிடிக்கும். அதுல ஹீரோ கிடையாது, இது ஒரு ஹீரோயின் சார்ந்த வெப் சீரிஸ். மொத்தம் 7 அத்தியாயங்கள்ல அவரு ஒரு கொலை மர்மத்தை தீர்ப்பதை நம்ம காணலாம். இந்த தொடர்ல தென்னிந்திய டாப் ஹீரோயின் முக்கிய வேடத்துல நடிச்சிருக்காங்க. சோ இந்த பரபரப்பான தொடரோட பெயர் நவம்பர் ஸ்டோரி. இந்த தொடரோட கதையை இந்திரா சுப்பிரமணியம் எழுதியிருக்காரு. அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்ட எழுத்தாளர் ஒரு குற்ற சம்பவத்துல சிக்கி தவிக்கிற கதை தான் இது. மகள் தன் தந்தை குற்றமற்றவர் அப்படிங்கறத நிரூபிக்க எல்லா தடைகளையும் எதிர்கொள்றாங்க. நவம்பர் ஸ்டோரி படத்துல தமன்னா முக்கிய வேடத்துல நடிச்சிருக்காங்க. அனுராதா கணேசனை ஒரு நெறிமுறை ஹேக்கரா அவர் சித்தரிப்பது ரொம்பவே அருமையா இருந்தது. தமன்னாவோட தந்தையா GM குமார் நடிச்சிருப்பாரு. ஒவ்வொரு அத்தியாயமும் நல்ல த்ரில்லிங்க நமக்கு அளிக்குது. அனுராதாவோட தந்தை அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த வீட்டுல ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அனுராதாவோட தந்தை தான் இந்த கொலையை செஞ்சாரு அப்படின்னு காவல்துறையும் அனைவரும் நம்புவாங்க. அனுராதா தன்னோட தந்தை குற்றமற்றவர் அப்படிங்கறத நிரூபிக்க போராடுறாங்க. அனுராதா தன்னோட தந்தை குற்றமற்றவர் அப்படிங்கறத நிரூபிக்க அனைத்து தடைகளையும் திறம்பட எதிர்கொள்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு புதிரும் அவிழ்க்கப்படுது. இந்த தொடரோட சஸ்பென்ஸ் மற்றும் திருப்பங்கள் பார்வையாளர்களை ஈர்க்கிற வகையில அமைஞ்சு உங்களை கதைக்குள்ள மூழ்க வச்சிரும். ஸோ நவம்பர் ஸ்டோரி வெப் சீரிஸை டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வெப் சீரிஸோட படப்பிடிப்பு நவம்பர் மாதம் 2019 தொடங்குச்சு. ஆனா கொரோனா தொற்றுநோய் காரணமா படப்பிடிப்பு பாதியிலே டிராப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ் 2021 ஆண்டு மே மாதம் வெளியிடப்பட்டுச்சு. ஸோ இந்த வெப் சீரிஸ் அதிக பார்வையாளர்களுடைய பாராட்டையும் பெற்றிருக்கு.